தேவனுடைய நகரம். சங்கீதம் 48 கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதைக் கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். சீயோன் பர்வதம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். சங்கீதக்காரர் எருசலேம் நகரத்தின் மேன்மையை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இந்த பூமியில் அநேக ஸ்தலங்கள் உண்டு. இவை எல்லாவற்றிலும் சீயோன் பர்வதமே மிகவும் மேன்மையானது. சீயோன் பர்வதத்தில் எருசலேம் நகரம் கட்டப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய நகரம். சீயோன் பர்வதம் தேவனுடைய பரிசுத்த பர்வதம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். எருசலேம் நகரம் மகாராஜாவின் நகரம். கர்த்தரே இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் நம்முடைய கர்த்தரே மகாராஜா. மகாராஜாவாகிய நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் எருசலேம் நகரத்தில் இருக்கிறது. யூதாவில் தேவன் அறியப்பட்டிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய நாமம் பெரியதாய் இருக்கிறது. எருசலேமில் தேவன் பெரியவராய் இருக்கிறார். எருசலேம் நகரம் தேவனுடைய பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்தம் இந்த பர்வதத்திலும் இதில் உள்ள எல்லா பனிமுட்டுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்தை பற்றி சகரியா தீர்க்கதரிசி இவ்வாறு தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறார். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. சகரியா 14:20-21. தேவன் எருசலேம் நகரத்தினுடைய வீதிகளிலும் அறியப்பட்டிருக்கிறார். அங்குள்ள அரமனைகளிலும் அறியப்பட்டிருக்கிறார். எருசலேம் நகரத்தின் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். சீயோன் பர்வதத்தின் மீது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதியாரும் நேசிக்கிறார்கள். ஆலயத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். ஆலயத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். சீயோன் பர்வதம் வடதிசையில் உள்ளது. அது வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சீயோன் பர்வதத்தில் தேவன் வாசம் பண்ணுவதனால் அந்த பர்வதம் பரிசுத்தமானதாய் இருக்கிறது. கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய அநாதி ஞானத்தினால் தீர்மானம் செய்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாகவும் கர்த்தர் சீயோனை வடிப்பமான ஸ்தலமாக அலங்கரித்திருக்கிறார். மெய்யான அழகு பரிசுத்தத்தில் தான் இருக்கிறது. சீயோன் பர்வதம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். இதுவே மகாராஜாவின் நகரம். எருசலேமுக்கு வடதிசையில் சீயோன் பர்வதம் அமைந்துள்ளது. மற்ற திசைகளில் இருந்து குளிர்ந்த காற்று எருசலேமை நோக்கி வீசும்போது சீயோன் பர்வதம் அந்த குளிர் காற்றில் இருந்து எருசலேம் நகரத்திற்கு அடைக்கலமாய் இருந்து அதை பாதுகாக்கிறது. சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றியும் அவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை பற்றியும் விரிவாக சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும்
மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். பரிசுத்தம் என்னும் சொல் கர்த்தருக்கு பயன்படுத்தப்படும் முறைமைகள். கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறார். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஒரு விசை தம்முடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுவார். கர்த்தரின் பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரம் என்று அழைக்கப்படும். தேவரீரின் வாசஸ்தலம் பரிசுத்தமும் மகிமையும் உள்ளதுமாயிருக்கும். கர்த்தர் தெரிந்தெடுத்த ஜனங்கள் பரிசுத்தத்தின் ஜனங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் பரிசுத்தத்தின் வார்த்தைகள். அவருடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவி என்று அழைக்கப்படும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் ஆசாரியர்கள், இஸ்ரவேல், கர்த்தருடைய ஆலயம், வியாபாரம், கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு செல்லும் பெரும் பாதையான வழி, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரம், கர்த்தருடைய வாசஸ்தலம், சீயோன் பர்வதம், குதிரைகள், பானைகள். விசுவாசியும் பரிசுத்தமும் பற்றிய சத்தியங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக விசுவாசி சிருஷ்டிக்கப்பட்டான். கர்த்தருக்கு முன்பாக எல்லா நாட்களிலும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அவர்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். தேவன் விசுவாசிகளை பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவார்கள். பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறார்கள். பரிசுத்தத்துக்கு விசுவாசிகள் பங்குள்ளவர்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதையே நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ராஜாக்கள். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். பூமியின் ராஜாக்கள் எருசலேம் நகரத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். எருசலேம் நகரம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருப்பதினால் அந்த நகரத்திற்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எருசலேம் நகரத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதன் பேரில் யுத்தம் பண்ணுவதற்காக கூடிக்கொண்டு கடந்து வருகிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக கூடுகிறார்கள். தங்களுடைய சேனைகளை எல்லாம் திரட்டி எருசலேம் நகரத்திற்கு நேராக ஏகமாய் கடந்து வருகிறார்கள். நகரத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்னும் ஆசை அவர்களிடத்தில் இருக்கிறது. எருசலேம் நகரத்திற்கு தாங்கள் சொந்தக்காரர் ஆகலாம் என்று பேராசைப்படுகிறார்கள். எருசலேம் நகரத்தை கைப்பற்றினால் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் தங்கள் வசமாகும் என்பது அவர்களுடைய பேராசை. இதனால் பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் எருசலேம் நகரத்தின் மீது பேராசைப்பட்டு அதை பிடிப்பதற்காக கூடி வருகிறார்கள். இஸ்ரவேல் மீதும் தேவாலயத்து பொக்கிஷங்கள் மீதும் புறஜாதி ராஜாக்கள் ஆசை கொண்டு யுத்தம் பண்ணினார்கள். தேவன் இஸ்ரவேல் மீது நியாய தீர்ப்பு அனுப்பும் வரையிலும் புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் மீது எந்தவித ஆளுகையும் இல்லை. வருங்கால மீட்பில் எல்லா ஜாதிகளும் நித்திய தேவாலயத்தின் மகிமையை கண்டு தேவனுக்கு பயப்படுவார்கள். எருசலேமுக்கு நேராக அவர்கள் ஏகமாய் கடந்து வருகிறார்கள். எருசலேமை பார்க்கிறார்கள். அவர்கள் எருசலேமை கண்டபோது பிரமிக்கிறார்கள். தங்கள் இருதயத்தில் கலங்குகிறார்கள். எருசலேமின் தோற்றமே அவர்களை பிரமிக்க வைக்கிறது, அவர்களை பயமுறுத்துகிறது. இதற்கு மேல் அவர்களால் எருசலேமை நோக்கி முன்னேறி வர முடியவில்லை. அவர்கள் தோற்றுப்போய் எருசலேமை விட்டு விரைவாக பின்னோக்கி ஓடுகிறார்கள். இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகு பெலேயாமை கூலிக்கு அமர்த்தினான். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருந்தார்கள். யாக்கோபின் பாளையங்களை பார்த்து
பிலேயாம் பயப்பட்டான். பிலேயாமை போலவே பூமியின் ராஜாக்களும் எருசலேம் நகரத்தை கண்டபோது பிரமித்து கலங்கி அந்த நகரத்தை விட்டு விரைந்தோடுகிறார்கள். எருசலேமில் பார்ப்பதற்கு தடை பண்ணப்பட்டிருக்கிற ரகசியம் எதுவும் இல்லை. எருசலேம் நகரத்தை எல்லோரும் பார்க்கலாம். அவர்கள் நல்ல சிந்தையோடு அதை பார்க்க வேண்டும். எருசலேமின் மீது பொறாமைப்பட்டு அதை பார்க்க கூடாது. எருசலேமின் மீது யுத்தம் பண்ணுகிறவர்கள் அதில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் மீது யுத்தம் பண்ணுகிறார்கள். நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்கள் நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எருசலேம் நகரத்தை பார்க்கும்போது கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுவதையும் பார்க்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே எருசலேம் நகரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அது மகாராஜாவின் நகரம் என்பது அவர்களுக்கு தெரியும். எருசலேம் நகரத்திற்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உள்ளது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் அவருக்கு நிகரான தெய்வம் இந்த பூமியிலே வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் எருசலேம் நகரத்திற்கு அருகாமையில் வந்தபோது அவர்கள் நடுக்கம் கொள்கிறார்கள். எருசலேம் நகரத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் பலனிழந்து போகிறார்கள். பூமியின் ராஜாக்கள் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணுவதற்காக ஏகமாய் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் யுத்தம் ஆரம்பமாகவில்லை. அவர்கள் எருசலேம் நகரத்தை மாத்திரமே இப்போது பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி எருசலேமை விட்டு தோற்று போய் நடுக்கத்தோடு விரைந்தோடுகிறார்கள். பூமியின் ராஜாக்களுடைய தோல்வியை சங்கீதக்காரர் விவரிக்கும் போது தர்ஷீஷின் கப்பல்கள் உடைந்து போவது போல அவர்கள் உடைந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார். கப்பல்கள் நடுக்கடலில் போகும்போது புயல் காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், கப்பலால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது, அது உடைந்து போகும். கர்த்தர் தாமே தம்முடைய கீழ்காற்றை அனுப்பி தர்ஷீஷின் கப்பல்களை உடைப்பது போல தமது பரிசுத்த பர்வதத்திற்கு விரோதமாக வந்த பூமியின் ராஜாக்களை நிர்மூலம் பண்ணுகிறார். உடைந்து போன கப்பலை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. எருசலேமுக்கு விரோதமாக ஏகமாய் ஒருமித்து கூடி வந்த பூமியின் ராஜாக்களை மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் எருசலேமை பார்த்து நடுக்கம் கண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்படுகிறார்கள்.